ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமாகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கிற மாதிரி வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வீடியோ, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வடைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது நம்மளுக்கு வடை வந்து நல்லா முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும். இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ அலசிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். இப்போ இதிலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து இதை வந்து முதல்ல நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வடை வந்து நல்லா மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். இப்போ 2, 3 பேட்சாக சேர்த்து நல்லா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பு, கொஞ்சமாக துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கெட்டி பதமாக தாங்க இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுனாலும் எண்ணெய் குடிச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் தண்ணி வந்து எதுவும் சேர்க்காம பார்த்து கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுங்க. இப்போ ஒரு சைடு வெந்தது, இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ இது 2 சைடும் வந்து நல்லா கலர் மாறினதும் நம்ம வந்து இதை எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.